ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி ரொம்ப சூப்பராக கொண்டாடி இருக்கோம். அதுதான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாசலில் வந்து கோலம் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணரோட பாதம் இருக்குல்ல, அது வந்து அரிசி மாவில் நல்லா குட்டி குட்டியாக பாதம் வந்து வரைஞ்சிருக்கேன். நம்ம வாசலில் ஆரம்பித்து சாமி ரூம் வரையும் ஆரம்பித்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாதத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாமிக்கு தேவையான படையலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த படையலில் உள்ளது ஃபுல்லாக எல்லா பொருளுமே கடையில் வாங்கினது தான், நான் எதுவும் வீட்டில் செய்யலை. பால் மட்டும்தான் நம்ம வீட்டில் காய்ச்சினது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து கிருஷ்ணரே ராதையும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டு அவங்களுக்கு பூ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த துளசியும் வந்து நான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வச்சுருக்கேன். இந்த துளசி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே இருந்துச்சு, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மனைவி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம கிருஷ்ணரையும் ராதையும் வந்து அமுத்திட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம சாமி ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சாமி ரூமுக்கும் பூ எல்லாமே வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் போட்டேன் சாம்பிராணி. இப்போ ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் சாமி ரூமுக்கு வெளியில் எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக காமிப்பேன். நான் எப்போ சாமி கும்பிட்டாலுமே வந்து வெளியில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே சாம்பிராணி போடுவேன். அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். சரி, நம்ம இன்றைக்கும் காமிச்சிடலாம், ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் காமிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து எங்கே பார்த்தாலும் காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கிருஷ்ணர் பாதம்லாம் வெளியிலலாம் போட்டிருந்தோம் இல்லையா, சரி அதுக்கும் அப்படியே நம்ம வந்து சாம்பிராணி காமிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் ஏற்றி வச்சுருந்த விளக்குக்கும் அப்படியே காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிலைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து சாமி கும்பிடும்போது ரொம்ப சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சூடம் ஏற்றிட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். சூடம் வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டு அதே மாதிரி கிருஷ்ணர் பாதத்துக்கும் வெளியில் போய் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் கிருஷ்ணர் ஜெயந்திலாம் வந்து கொண்டாட மாட்டாங்க அவ்வளோவா. இப்போ நம்மளும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியணும் இல்லையா, அதனால தான் வந்து நான் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து வருஷம் வருஷம் கொண்டாடிட்டுருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் மணி அடித்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன். பார்த்திங்கன்னா வாசலில் வந்து கிருஷ்ணரே வந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு பசுமாடு வந்து வெளியில் நின்றுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அவரும் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவரையும் ஒரு வாட்டி வீடியோ எடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் வந்துட்டு நல்லா சூடமெல்லாம் காமிச்சிட்டு கிருஷ்ணருக்கு பூ போட்டு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு நான் தான் கும்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என் பையன், என் பாப்பா, எங்கள் வீட்டுக்காரு, இவங்க எல்லோரும் நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் வந்து உடைக்க மறந்துட்டோம். உடைக்காமலே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல மறந்தாச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். அது ஒரு காமெடி ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, கிருஷ்ணர் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பூ போட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டோம். அது வேறு சிரித்து எல்லோரும் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவர் பசுமாடு வேறு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். சரி அவரையும் நீ வெயிட் பண்ண வைக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ அவருக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டோம். சரி சாப்பிட கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுறலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது ஒரு முட்டிர போதுங்கிற ஒரு பயத்தினாலேயே சரி முட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்து மேலேயே அப்படியே தூரமாக நின்று மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன். என் பசங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் வந்து என்னை பார்த்து சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, முட்டிர போதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, எங்கே பார்த்தாலும் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அவரை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குங்குமம் வச்சு விட்டுட்டு எல்லோரும் பாதம் தொட்டு கும்பிட்டோம். எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அவருக்கும் பூ போட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம இலையில வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்படி தாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினோம். ரொம்ப பெருசாக கொண்டாடலைனாலும் நாங்கள் சிம்பிளாக கொண்டாடினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணருக்கு படைச்ச எல்லா தின்பண்டம்லாம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து அந்த புல்லாங்குழல் எடுத்து அப்படியே ஊதிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க.
நாங்கள் இப்படி தான் கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடினோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பார்க்க தான் என்னோடய வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகும். இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.